வணக்கம். இப்போ வந்து 38வது வாரத்தில இருக்கிறோம் நம்ம. நம்ம போர்ட்ஃபோலியோவும், மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்டின்னா, வழக்கம் போல நிஃப்டியோட சார்ட்டு, நம்ம பெர்ஃபார்மன்ஸு அந்த டேபிள் வைஸ், வீக் வைஸ் பார்க்க போறோம், வாரமெல்லாம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு என்னலாம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஸ்டாக்ஸ் சார்ட்ஸோட பேட்டர்ன்லாம் நம்மளோட வச்சிருக்கக்கூடிய சார்ட்ல எல்லா ஸ்டாக்ஸ் கிடையாது. குறிப்பிட்ட ஸ்டாக்ஸோட பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நம்ம இருக்குது. அது வந்து இப்போ இந்த வாரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முழுமையா பார்க்க முடிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். இது வந்து நம்ம பழைய சார்ட்டு 31 வாரம் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மிச்சதையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த பவர் பாயிண்டில். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து 12% கீழே போய் நிஃப்டி அப்புறம் திருப்பி வந்து ஒரு மேலே வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த சீரிஸ் ஆரம்பித்தது வந்து டிசம்பர் 15, 2024. இப்போ நம்ம வந்து 38வது வாரத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம சார்ட்டு வந்து முன்னாடி உள்ள சார்ட்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம 2 வாரம் முன்னாடி உள்ள சார்ட்டு. அப்போ வந்து இந்த லைனோட கீழே இருந்துருச்சு. அதுக்கு அடுத்த வாரம் லைனோட அப்பரில் போய் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரம்ப்பு, புத்தினோட மீட்டிங் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு டெசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து 2.0 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது படுத்தின உடனே ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட் ஆகி திருப்பி அதோட லெவல்லே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு, ஒரு டெஸ்டிங் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால அது வந்து அங்கேருந்து டேன் ஆகாமல் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பழைய லெவலுக்கே வந்து வந்துருக்கு. இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரியுது. ஒரு செல் பண்ணவங்க வந்து ரொம்ப அதிகமாக செல் பண்ணுறாங்க, வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இப்போ நிஃப்டியோட க சமீபத்திய நிலை. இங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி சும்மா கூட வந்து கொஞ்சம் தூரம் போகலாம், மேலே போயிட்டு திருப்பி வந்து அங்கேருந்து கீழே கூட விழலாம். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு சின்ன ஒரு மேலே போகும், அதை பார்த்துட்டு தொடர்ந்து வந்து டேன் ஆக போகுது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பொசிஷன் எடுத்துடக்கூடாது. இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து நம்ம அடுத்து நம்ம வீக்கில் பார்க்கலாம். இது மேலே ஹெட்டிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட், நிஃப்டி. இது வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, போன வாரத்துக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 38 வாரத்தில் நம்ம 10% பாசிட்டிவில் இருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டு இந்த கடந்த 38 வாரமாக நம்ம வந்து எவ்வளோ மாதமும் ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் எஸ்ஐபி மாதிரி. அதில் 2.6 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. நிஃப்டி நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் கீழே தான் வந்து இருக்குது. கீழே இருக்குதுன்னா நம்ம ஆரம்பித்த நிலைமையோட வந்து கீழே இருக்குது. 0.75 வந்து இருக்குது. 0.75. போன வாரத்துலேருந்து நம்ம 2% வந்து குறைஞ்சிருக்கிறோம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் 2.4% குறைஞ்சிருக்குது. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1.8, அதாவது 2% கிட்ட குறைஞ்சிருக்கு. 2%னா ஒரு 500 பாயிண்ட் கிட்ட வந்து குறைஞ்சிருக்குது. இது வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம இந்த கடைசி காலத்தில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது 7.42% வந்து நம்ம லேட்டில் இருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு டிசம்பர் 15, 2025 நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி பீஸ் ஏதோ ஒன்று லம்சமாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேரம் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருந்திருப்பீங்க. அதே மாதம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தா 2.6% இருந்திருப்பீங்க. இதே நம்மளை மாரி ஸ்டாக்ஸ் வாங்கி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10% இருந்திருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை விட 7.5 லட்ச ரூபா வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கும். அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எத்தனை வாரம் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்னு தெரியும். இது வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணோம். இப்போ ஒரு 12 வாரத்துக்கு அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோவை மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம தொடர்ந்து மாதம் பண்ணோம். அதனால தான் அந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து நம்ம வந்து அதோட குறைய இருந்தது. இது 38வது வாரம். அப்புறம் இந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய சார்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுதான். மோதிலால் ஒஸ்வால், ஹெச்டிஎஃப்சி, பந்தன் பேங்க்கு. இது வந்து நம்ம எடுக்கும்போது 60%, 15, 51% வந்து ஒரு வருஷத்தில் கொடுத்துருந்துச்சு சிஏஜிஆர். கடந்த ஒரு வருஷத்தில் அந்த டைமில். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம மேலே அட்டாச் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லா வீடியோலையுமே காமிச்சிக்கிறேன். இந்த வீடியோவில் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா லென்த்தி ஆயிரும். இதில் நம்ம முன்னாடி ஷீட்டில் பார்த்ததோட கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிடிசி வந்து ஒரு ஸ்மால் கேப்பு, அது மட்டும் தான் பாசிட்டிவில் இருக்குது. அப்புறம் எஸ்கார்ட் கொஞ்சம் 6.5யும், இன்னொன்று டாடா பவர் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் மைனஸில் தான் வந்து இருக்குது. மைனஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 7-8% இருக்குது ஆன் ஆவரேஜாக. இதில் நிறையா ஐடி கம்பெனியும் ஃபார்மாவும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வச்சுக்கிறோம்.
இது அ ஒரு விஷயம் சில விஷயங்கள் என்ன அப்டின்னா, அ இதுதான் வந்து நம்ம பணத்த வந்து எப்போ வந்து கேஷா மாத்தணும், எப்போ வந்து அத ஸ்டாக்ஸா மாத்தணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள வந்து நம்ம வந்து இதில பார்க்க போறோம். அது மூலமா தான் நம்ம வந்து பெர்சன்டேஜ வந்து அதிகப்படுத்த முடியும். அ நம்ம ரிட்டர்ன் பெர்சன்டேஜ. அப்புறம் சில்வரும், பீஸும் பார்த்தோம் 32% 2மே குடுத்துருக்கு. நம்ம ஆரம்பிச்சம்போது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம். அது 38%. நம்ம டார்கெட் 36ன்னு சும்மாவாவது போட்டு வச்சுக்கிறேன். ஒரு மாசம் 3% அப்படிங்கிறது அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க ஆனா இப்போ கோல்டில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 32% ஈஸியா கிடைச்சிருக்கு. ஸ்டாக்ஸ் அதே நேரத்தில ஒரு 10% நம்ம வந்து இது பண்ணனால இருந்திருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா இன்னும் 2.3 தான் வந்திருக்கும். இப்போ இத இண்டிவிஜுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் நம்ம இங்க கீழ போட்டுக்கிறோம். இந்த சைட்ல மியூச்சுவல் ஃபண்டோடது. அதோட ஸ்கிரீன்ஷாட் இதில இருக்குது. என்னன்னா ஒரு மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா 3.6 லார்ஜ் கேப் 1.5யும் ஸ்மால் கேப் 2.9ம் இருக்குது. இப்போ இதில ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்மால் கேப் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பயங்கரமானா என்னன்னா 10% தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தோட அதிகமா இருந்துச்சு. இப்போ 5.38, 36 அப்புறம் 4.5 இதில பார்த்தா 3.9 5.86 இதில என்னத காமிக்க வரேன் அப்படின்னா, மத்த மிட் கேப், லார்ஜ் கேப்ப விட இது வந்து ரொம்ப அருமையா பண்ணிருந்துச்சு. இதில பாருங்க 3, 4, 8% ஸ்மால் கேப். இதில பாருங்க 4, 4, 10 அப்போ யோசித்து பார்க்கும்போது பார்த்தோன்னா, ஸ்மால் கேப் எவ்வளோ வாலடைலா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கணும். 10% மேல பாசிட்டிவ்ல இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே இதா இருக்குது. சரி. இதோட ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில வந்து எதுவும் வித்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்கம் வந்து போன தடவ நம்ம